வேதாகமத்தை வாஞ்சையோடு படிக்க வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. யாத்ராகமம் 35வது அதிகாரத்தில் வசனம் 1 முதல் 3 வரை ஓய்வு நாள் ஆசரிப்பு பற்றி மேலும் ஆலோசனைகளை தேவன் கொடுத்தார். 6 நாளும் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் ஓய்ந்திருக்க வேண்டும். வீட்டில் தீ கூட மூட்டாமல் எந்த வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும் போன்ற கட்டளைகளை இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி சேர்த்து மோசே கூறினார். 4 முதல் 29 வசனங்களில் ஆசரிப்பு கூடாரத்திற்கு தேவையான பொருட்களை இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுக்குமாறு மோசே அழைப்பு கொடுத்தார். அவர்களுக்குரியவைகளில் இருந்து மனப்பூர்வமாக பொன், வெள்ளி, வெண்கலம், இளநீலம், இரத்தாம்பரம், சிவப்பு மற்றும் மெல்லிய பஞ்சு நூல், வெள்ளாட்டு மயிர், சித்தி மரம், விளக்குக்கு எண்ணெய், அபிஷேக தைலத்திற்கு பரிமள வர்க்கங்கள், தூபத்திற்கு சுகந்த வர்க்கங்கள், ஆசாரியருடைய ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கத்தக்க கோமேதகம் முதலிய ரத்தினங்களை ஆசரிப்பு கூடார வேலைக்கு தர சொன்னார். எவர்களுடைய இருதயம் எழும்பி அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் காணிக்கைகளை மனப்பூர்வமாக கொடுத்தார்கள். ஸ்திரீகள் நூல்களையும் வெள்ளாட்டு மயிரை பிரித்து கொண்டு வந்தார்கள். பிரபுக்கள் கோமேதகம், ரத்தினம், விளக்கெண்ணெய், அபிஷேக தைலத்திற்கு வேண்டியவைகளை கொண்டு வந்தார்கள். 30 முதல் 35 வசனங்களில் ஆண்டவர் ஆசரிப்பு கூடார வேலையை நேர்த்தியாய் செய்வதற்கு ஊரியின் குமாரன் பெசலெயேலையும் அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாவையும் ஞானத்தின் ஆவியால் நிரப்பினார் என்று மோசே இஸ்ரவேலருக்கு கூறினார். இந்த அதிகாரத்தில் 3 பாடங்களை படிக்கின்றோம். முதலாவதாக, ஆண்டவர் அதிசயம் அற்புதம் செய்து ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவியிருக்க முடியும். ஆனால் மக்கள் அதற்கு காணிக்கைகளை கொடுக்க அழைக்கிறார். கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாக கொடுப்பவர்களிடமே வாங்கிக் கொள்ள சொல்கிறார். ஆம், தேவனுடைய வேலையில் நம் பங்கு உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் உற்சாகமாக விலை உயர்ந்த பொருட்களை காணிக்கையாக மனம் உவர்ந்து கொடுத்தார்கள். அவர்களுடைய முறுமுறுப்புகள் மட்டுமல்ல, அவர்களது உதாரத்துவமாக கொடுத்த நற்பண்புகளும் நமக்கு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்டுள்ளது. தேவனுடைய வேலையை செய்வதற்கு சேவை மனப்பான்மையும் தியாக உள்ளமும் அவசியம் தேவை. மூன்றாவதாக, தேவனுடைய திட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் திறமைகளும் தாளந்துகளும் கொடுக்கப்படுகின்றன. நாம் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் முழு ஈடுபாட்டுடன் நம் திறமைகளை பயன்படுத்தி சிறந்து விளங்க வேண்டும். அனைவருக்குமே ஆண்டவர் திறமைகளை தந்துள்ளார். இதை சரியாக புரிந்து கொண்டால் போட்டி, பொறாமை, பெருமை இல்லாமல் தேவனுடைய வேலையை முன்னேற செய்யலாம். நாமும் இஸ்ரவேல் ஜனங்கள் போன்று நம் தாளந்துகள் மற்றும் செல்வங்களை தேவனுக்கு உற்சாகமாக கொடுத்து அவருடைய வேலையை செய்து முடிப்போம். ஆமென்.